ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹிர்யஜத்ராः ஸ்ரய்யங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ருகஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த வகுப்பில் முண்டகோபனிஷத்தினுடைய இந்த முக்கியமான மந்திரமாகிய வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா சீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே என்பதிலே நாம் 90% பார்த்து முடித்துவிட்டோம். இந்த மந்திர வாக்கியமாகிய ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி, அஸ்ய அவனுடைய, கர்மாணி புளூரல் கர்மங்கள், அது 3 கர்மங்களை சொல்லுகிறது. ச என்பது மேலும், மேலும் அவனுடைய அனைத்து கர்மங்களும் ஷீயந்தே சிதைந்து போகின்றன, அழிந்து போகின்றன, நலிந்து போகின்றன என்று இது ஒரு வாக்குறுதி தருகிறது. யாருக்கு? எவன் ஒருவன் இந்த பரம்பிரம்மத்தை தானாகவே அறிந்து கொண்டானோ, தனது ஆத்மா பரம்பிரம்மம் என்று எவன் அறிந்து கொண்டானோ, எப்படிப்பட்ட பரம்பிரம்மம்? அது அழிவதாகவும் அழியாததாகவும் 2ஆக தெரிகிறது. அழியாத அந்த பரபிரம்மம் பரம் அவரம் என்று மாறக்கூடியதாகவும் மாறாததாகவும் இருக்கின்ற ஒன்றை தன்னிலேயே அவன் பார்க்கிறான். தனது ஆத்மாவும் மாறாதிருந்து சாட்சியாக மாறுகின்ற மனதை பார்க்கிறது. இவ்வாறு தான் இந்த பிரம்மமும் மாறுகின்ற ஜகத்தை மாறாத பரம்பிரம்மமாக இருந்து பார்க்கிறது என்று எவன் புரிந்து கொண்டானோ அவனுக்கு இது போன்ற அடையாளங்களெல்லாம் காணப்படுகின்றன. உங்களுக்கு ஒருவேளை பரபிரம்மம்தான் உங்களது ஆத்மா என்று உணர்ந்து கொண்டிருந்தால் நிச்சயம் உங்களுக்கு ஹிருதய கிரந்திகள் அவிழ்ந்திருக்கும், அனைத்து சந்தேகங்களும் நிவர்த்தியாகி இருக்கும், உங்களுடைய கர்மங்களும் நீங்கி இருக்கும். அதனால் என்ன, இதனால் என்ன கிடைக்கும், அதை நாம் இன்று பார்க்க போகிறோம். கர்மம் எழுத்து தெரியுதுங்களா? கர்மம் என்றால் செயல். ஜடப்பொருள்களும் செயலில் ஈடுபடுகின்றன. அது ஜட இயக்கம். உதாரணமாக காற்று வீசுவது, அலைகள் அலைவது, ஃபேன் சுற்றுவது, மெஷின் போட்டால் மோட்டர் கிரைண்டர் சுற்றுவது, இதெல்லாம் ஜட இயக்கங்கள். இதுவும் செயல்தான். இதெல்லாம் கர்மம் என்று சொல்ல முடியுமா? ஜீவர்களும் இயங்குகின்றன. பசு போன்ற மிருகங்களும் பூச்சி இனங்களும் பறவைகளும் கூட கூடு கட்டுகின்றன, இனவிருத்தி செய்கின்றன. ஒன்றை பிடித்து ஒன்று சாப்பிடுகிறது, ஒன்றை கொள்கிறது. இப்படி அதுவும் இயக்கத்தில் தான் இருக்கின்றன. அதுவும் கர்மமா? மனிதர்கள் எடுத்துக்கோம், ஜீவர்கள் அவங்களும் உண்டு. மனிதர்களின் இயக்கம் எந்த வகை? கர்மமா, கர்மம் இல்லையா? இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கர்மத்தினால் என்ன ஆகும்,
அது ஏன் நமக்கு நீங்கணும்? க்ஷீயந்தே கர்மாணி அப்படின்றால் என்ன அர்த்தம்? நாம் கர்மம் என்று பயன்படுத்துகின்ற இந்த சொல்லுக்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது. அது பேர் தர்மம். கர்மம் என்பது தர்மமாகும். இது ரெண்டாக பிரிச்சிடலாம். செய்யும் வரை அது கர்மம், செய்த பின் அதனுடைய விளைவு. அது பேர் தர்மம். அப்போ தர்மம் தான் கர்மம், கர்மம் தான் தர்மம். கர்மமும் தர்மமும் ஒன்று தான். செய்யும் வரை அதை கர்மம் என்றும், செய்து முடித்த பின் அதை தர்மம் என்றும் சொல்கிறோம். தர்மம் என்பதை நாம் நியதி என்றும் கூறலாம். நியதி என்பது விதி. நிறைய சொற்கள் வருது. தர்மம் என்பது தண்ணீரானது கீழே இருந்து மேலே போகாது, ஆனால் மேலே வச்சோன்னா கீழே வழிஞ்சு வந்துடும். திரவத்தினுடைய தர்மம் அது. அப்போ திரவம் என்ற பொருட்களுக்கெல்லாம் தர்மம் பொது, அதுதான் நியதியும் கூட. அதுவே விதியாக அமைகிறது. அதன் விதி அப்படி இருக்குது. இப்போ தண்ணீர் சொல்லலாம், என் தலைவிதி இப்படி தான், என்னால் எழுந்து நிற்க முடியாது, எப்போவுமே பூமி இருந்துன்னா அதில் போய் படுத்துக்குவேன். ஒரு இடத்துல இருக்க முடியாது, நான் எவ்வளோ இடம் இருக்குமோ அந்த இடத்துல நான் பரவிடுவேன், என்னால் சேகரித்து என்னை விட வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் இல்லையா? அது என்ன சொல்லும்? என் தலைவிதி அப்படின்னு சொல்லும். கல்லை பார்த்து அது சொல்லும், ஏ கல்லே, நீயாவது ஒரு இடத்துல நீ பொருந்தி அமர்ந்து இருக்கிற, இங்கே அங்கும் போகாவிட்டாலும் நீ தான் அப்படின்னு உறுதியாக சொல்லும் அளவுக்கு உனக்கு ஆகாரம் அல்லது உருவம் இருக்கிறது. ஆனால் நான் திரவமாக பிறந்து விட்டேன், என் தலைவிதி, நான் ஒரு இடத்துல என்னால் இருக்க முடியாது, நான் எங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கெல்லாம் சென்று பரவி விடுவேன், கிராவிட்டி என் மீது ரொம்ப அதிகமாக செயல்படுகிறது, உன்மீது குறைவாக செயல்படுது போல எனக்கு இருக்கிறது அப்படின்னு. அப்போ கல் சொல்லும், இதெல்லாம் அவங்கவுங்க தலைவிதி, உன்னுடைய விதி இப்படி நிமிர்ந்து நிற்க முடியலன்ட்டு, என்னுடைய தலைவிதி உன்னை மாதிரி படுக்க முடியலையே அப்படின்னு கல் சொல்லும். அவர்கள் பார்வையில் அது விதி. விஞ்ஞானி என்ன சொல்வார்? அது அதனுடைய தர்மம் அல்லது நியதின்னு தான் சொல்லுவார். எப்போ உன்னுடைய நியதி இது தானே அப்படின்னு. அப்போ காற்று அங்கே சொல்லும், உங்களுக்காவது பரவாயில்ல, நீ தண்ணி எங்கேயாவது ஒரு கூஜால ஊற்றினா கூட அங்கே நிற்ப, இந்த கல்லுக்கு எதுவும் கூஜாலாக வேண்டியதில் அவனே அவன் நின்றுக்குவான், என்னை எவனாலும் பிடிச்சி நிறுத்த முடியும், பலூனில் வச்சா கூட நான் ஒரு செகண்டில் ஓட்ட போட்டோன்னா வெளியே வந்துடுவேன், என்னால் ஒரு இடத்துல என்னால் இருக்க முடியாதே, எனக்கு உருவமே இல்லையே அப்படின்னு சொல்லு. அப்போது அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் யாரோ எழுதி வைத்த விதி. அவருக்கு சேதுன்னு பேர், அந்த பிரம்மத்துக்கு அவங்க வச்சுருக்க பேர் சேது. சேது என்றால் கொள்ளிடம் அல்லது அணை. காற்று தன்னுடைய விதியிலிருந்து மாறாமல் அப்படியே இருக்கும்படி வைத்திருப்பது இறைவன் தான். அவர் பேர் சேதுன்னு பேர். தண்ணீர் தன்னுடைய திரவத்தன்மையை இழந்து விடாமல் எப்பொழுதுமே கிராவிட்டிக்கு சேர்த்து அது கீழ் நோக்கியே செல்வதாக, எழுந்து நிற்க முடியாததாக இருக்கின்றபடி ஒரு விதியை வைத்து அதை மீறாதபடி அவர் பார்த்து கொள்கிறார், அணை கட்டி வைக்கிறார். இப்படி அணை கட்டி வைக்கலைன்னா எப்போ வேணாலும் திரவம் திடமாயிடும், திடம் திரவமாயிடும், கல் தண்ணி ஆகிடும், தண்ணி கல்லாகிடும், கல் காற்றா மாறிடும், காற்று தண்ணியாக மாறிடும். இப்படியெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவை மாறாமல் இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட விதிக்குள்ளேயே செயல்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நாம் என்ன சொல்கிறோம்? தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தர்மங்கிறது எல்லாமே கர்மத்தினுடைய விதி தான். அது என்னென்ன கர்மம் செய்யணும் அப்படிங்கிறத தர்மம் தான் நிச்சயிக்கிறது. அப்போ கர்மத்தை பார்த்து நம்ம அதனுடைய தர்மத்தை கண்டுபிடிக்கிறோம், கர்மத்தை பார்த்து அதனுடைய தர்மத்தை கண்டுபிடிக்கிறோம். தர்மத்தை அறிந்தோம்னா அதனுடைய கர்மம் என்னவாக இருக்கும்னு சொல்ல முடியும். இப்போ திரவத்தன்மை என்ற திரவத்தினுடைய தர்மத்தை தெரிந்து கொண்டால் அது என்ன பொருளுங்க? அது ஒரு லிக்விட், அது கொஞ்சம் பத்திரமா வைங்க, கீழே வந்தால் சிந்திரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை சார், அது கடினமான ஒரு
பொருள் சார் அப்படின்னா, அப்போ நான் பரவாயில்லைங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தர்மம் தெரிந்தால் கர்மம் தெரியும், கர்மம் தெரிந்தால் தர்மம் தெரியும், தர்மம் கர்மம் ரெண்டும் ஒன்று. இது ஒரு பொதுவான ஒரு புரிதலுக்காக சொல்கிறோம். ஏன்னா பின்னாடி தர்மங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ மறுபடியும் கர்மத்துக்கு வருவோம். மிருகங்கள் கர்மம் செய்கின்றனவா, இயந்திரங்கள் கர்மம் செய்கின்றனவா, மனிதன் கர்மம் செய்கின்றானா? எல்லாமே கர்மம் செய்துட்டு தானே இருக்குது. அதனுடைய தர்மப்படி தர்மம் செய்து தான் இருக்குது. மிருகம் தர்மப்படி கர்மம் செய்து, இயந்திரம் தர்மப்படி கர்மம் செய்து. நீங்கள் ஒரு ஜாட்டர் பேனா வச்சுக்கிட்டு தலையை போட்டு அமுக்குனா முன்னாடி எழுதுறதுக்கு வருது, இன்னொரு அமுக்குனா அது உள்ளே போயிடுது. நீங்கள் செய்யறது ஒரே அமுக்கிறது தான். ஒரு தடவை அமுக்குனா வெளியே வருது, அதே மாதிரி அமுக்குனா மறுபடியும் உள்ளே போயிடுது. அது எப்படி இது உள்ளே போகணும்னு தெரியும்? ஒரே மாதிரி தான் நம்ம செய்கிறோம். ரெண்டுத்துலேயும் தலையை பிடிச்சி தான் அமுக்கிறோம். தலையை பிடிச்சி அமுக்குனா ஒரு முறை வெளியே வருது, அடுத்த முறை பண்ணால் அது உள்ளே போயிடுது. அப்போ அந்த ஜாட்டர் பென்னு சொல்லக்கூடிய அந்த அமுக்கிற பேனாவுக்கு இப்போ நம்ம உள்ளே போனோமா வெளியே வரணுமான்னு தெரியுமா? தெரியாது. ஒரு விதிப்படி நம்ம செய்திருக்கிறோம், அதைப்படி செய்து. அப்போ கர்மமே அதுக்கு தர்மம் ஆகிடுது. கர்மமே தர்மம் ஆகிடுது. மிருகங்களுக்கு கர்மமே தர்மம் ஆகிடுது. மனிதனுக்கு கர்மமே தர்மம் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவன் செய்கிறதெல்லாம் தர்மமான் அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மனிதனுடைய கர்மம் எப்பொழுதுமே தர்மமா? அதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அவன் அதர்மமாகவும் செல்லலாம். அது என்ன இவனுக்கு மட்டும்? மனிதன் மனிதத்தன்மையோடு இருந்தால் மனித தர்மம் இருக்கும் இல்லையா? மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு இலக்கணம் போட்டு அந்த தர்மத்தின் படியே அவன் இருந்தால், எப்படி தண்ணீருக்கு ஒரு இலக்கணம் வச்சுருக்கிறோம். அது பாயும் தன்மையுடையது, எழுந்து நிற்காது, மேலே செல்லாது என்று நாம் ஒரு நியதியை தெரிந்து வைத்திருக்கிறதுனால அவனுடைய கர்மம் தர்மம் ஆயிடுது. அது தர்மத்தை மீறுதா? இல்லை. அப்போ மனிதத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை, அதனால் உண்டாகின்ற கர்மம் தர்மம் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்? யோசனை பண்ணிப்பார். மிருகத்துக்கு செயல் சுதந்திரம் இல்லை, எந்திரத்திற்கு செயல் சுதந்திரம் இல்லை, மனிதனுக்கு செயல் சுதந்திரம் இருக்கிறது. அதனால் சுதந்திரமற்றதுனால எந்திரங்கள் தன் கருமத்தை தர்மத்தோடே செய்கின்றன. சுதந்திரம் இல்லை. என்ன சுதந்திரம் இல்லை? அதர்மமாக இருப்பதற்கு சுதந்திரம் இல்லை. ஜாட்டர் பேனாக்கு அதனுடைய சுதந்திரம் ஒன்றும் கிடையாது. அல்லது நீங்கள் மோட்டார் என்ஜினோ எந்த ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தினாலும் அந்த எந்திரத்துக்கு அவ்வளோதான் அந்த தர்மத்தோடு இருக்கிறது. மிருகங்களும் செயல் சுதந்திரம் இல்லாததினால ஃப்ரீ வில் அப்படின்னு பேர். சென்ற வாரம் யாரோ ஃப்ரீ வில் பற்றி கேட்டிருந்தாங்க, அதுக்கு பதில் இன்றைக்கி வந்துடுங்கிறதுனால நேற்று நான் அதை சொல்லவில்லை. ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்கிறோம். அது புருஷாகாரம்னு பேர். புருஷாகாரம் அல்லது செயல் சுதந்திரம், செயல் உரிமை, செயல் தேர்வு. he got a choice. அவனுக்கு சாய்ஸ் இருக்குது. இந்த ஒரே ஒரு குணம் அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதனால, இந்த உரிமை இருப்பதனால மனிதனுடைய கர்மம் தர்மமாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அதர்மமாகவும் செய்யலாம். அதனால தான் மனிதனை வச்சு தான் நம்ம கர்மத்தை பேசுகிறோமே தவிர மிருகத்துக்கிட்ட கர்மத்தை பேசுகிறதோ அல்லது எந்திரத்திற்கிட்ட கர்மத்தை பேசுகிறதோ இல்லை. அதை கர்மன்னே நம்ம சொல்ல மாட்டோம். அது என்ன சொல்லுவோம்? தர்மம்னு விட்டுடுவோம். மனிதன்கிட்ட மட்டும்தான் தர்மம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அதர்மமாக போகக்கூடியதுனால அவன் செய்வதை முதல்ல ரொம்ப பாதுகாப்பாக தர்மம்னு சொல்லாமல் கர்மம்னு சொல்லி வைப்போம். அவன் செய்கிறான், ஆனால் அது தர்மமாக இருக்குமா அதர்மமாக இருக்குங்கிறது நம்மளால் நிச்சயம் பண்ண முடியாது. காரணம், அவனிடம் செயலின் தேர்வு அவனிடம் இருக்கிறது. அந்த செயல் தேர்வு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், செய்யலாம், செய்யாதிருக்கலாம்,
வேறு விதமாக செய்யலாம். 3 முறையில் அவனுக்கு தேர்வு இருக்கிறது. யூ கேன் சூஸ் எனி ஒன் ஆஃப் தீஸ். இந்த 3 எது ஒன்றா அவன் செய்யலாம். மிருகங்களுக்கு இந்த 3 சாய்ஸ் கிடையாது. செய்யலாம் தான். எந்திரங்களுக்கு செய்யலாம் செய்யாத. செய்ய விட்டுட்டா செய்துட்டு தான் இருக்கும். நம்ம போய் ஆஃப் பண்ணணும். செய்யாது இருக்கணும்னு அதுக்கு தெரியாது. வேறு விதமாக செய்யணும்னு தெரியாது. பேனாவுக்கு எழுத தவிர வேறு ஏதாவது ஒரு செய்யணும்னா அது முடியாது. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், மனிதனுடைய கர்மம் என்பது தர்மத்தோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மற்றதுக்கெல்லாம் தர்மந்தான் கர்மமே. நமக்கு கர்மம் தர்மமாக இருக்குங்கிறது சொல்வதற்கு வாய்ப்பில்லைன்றதுனால அதர்மமாக போகலாம். அப்போ இந்த 3ம் இருப்பதனால மனிதனுடைய கர்மங்களை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. அவனுக்கு செயல் உரிமை இருப்பதனால, புருஷாகாரம் இருப்பதனால, அவனிடம் இந்த செயல் தேர்வு இருப்பதனால அவன் சுதந்திரமாக வாழ்கிறான். சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு சுதந்திரம்? சுதந்திரம்னா இருந்தால் என்ன அர்த்தம்? விதியை மீறுவதுக்கு தானே சுதந்திரம். சுதந்திரம் இருக்குதுன்னு சொன்ன அர்த்தம் விதிப்படி தான் வாழ்கிறான்னா அதுக்கு சுதந்திரமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ தான் ஜெயிலில் இருக்கவங்களுக்கு என்ன சுதந்திரமாக இல்லை? ஏன்னா விதிப்படி வாழறாங்க. 6 மணிக்கு எழுந்துக்கணும், 6 மணிக்கு உள்ளே போயிடணும், 12 மணிக்கு சாப்பிட்ணும், அப்புறம் என்ன அவங்க கொடுக்குறாங்களோ அதை தான் உடுத்திக்கணுங்கிறதுனால அவங்ககிட்ட கர்மமும் இல்லை தர்மமும் இல்லை. அவங்க மிருகங்களாக வைப்படுகிறார்கள். அதனால தான் அது தண்டனை. மனிதனுக்கு அவன் சுதந்திரத்தை பறிப்பது தான் தண்டனை அப்படின்னு நினச்சிக்க. இது தவிர வேறு ஒன்றும் இல்லை. மிருகங்களுக்கு சுதந்திரத்தை அதுக்கு கொடுத்துது நமக்கே. நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கங்க அப்படின்னு. எந்திரங்களாக எனக்கு சுதந்திரம் இல்லை, நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொல்லுது. ஆனால் மனிதனுக்கு தன்னை இன்னொருவர் பயன்படுத்த சுதந்திரம் கொடுக்க மாட்டான். தன் சுதந்திரத்தை மறுவர்கள் அழிப்பதற்கும் மாற்ற மாட்டான். சுதந்திரம் தான் மனிதனுடைய மகிழ்ச்சி. அவனுடைய மகிழ்ச்சியை குலைக்கணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அவனுடைய சுதந்திரத்தை பறிப்பது தான். எந்த ஒரு சமுதாயமோ அந்த சுதந்திரத்தை பறித்ததோ அது நீண்ட நாள் நிலைக்காது. எந்த ஒரு சமுதாயத்தில் சுதந்திரத்தை பறித்துவிட்டு அவனுக்கு உணவு கொடுக்குறாங்கனோ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பல நாடுகளில் கம்யூனிசம் தோற்று போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு உணவு, உடை, உறையுள் எல்லாமே கொடுக்கப்பட்டது, ஆனால் சுதந்திரம் மறுக்கப்பட்டது. எது ஜெயிச்சது? அப்புறம் நான் பட்னியாக இருந்தாலும் இருப்பேனே தவிர என் சுதந்திரத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். வணங்குவதற்கு சுதந்திரம், குளிப்பதற்கு சுதந்திரம், சாப்பிடுவதற்கு சுதந்திரம், என்ன சாப்பிடணுங்கிறது சுதந்திரம், நான் பாடுவதற்கு சுதந்திரம், நான் எந்த மாதிரி வீட்டில் வசிக்க வேண்டும் என்பதில் சுதந்திரம், எதை நான் படிக்க வேண்டும் என்பதில் சுதந்திரம், எதை நான் படிக்காமல் இருக்க வேண்டும் என்ற சுதந்திரம், எப்பொழுது படுக்கணும், எப்பொழுது விழுந்துக்கணும், எல்லாவற்றிலுமே சுதந்திரத்தை மனிதன் எதிர்பார்க்கிறான். அந்த சுதந்திரத்தை பறித்துவிட்டு அவனுக்கு எல்லா சலுகைகளும் எல்லா பொருளும் கொடுத்தால் அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான். அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த கம்யூனிச மதமோ அந்த சோசியலிச மதங்களோ தோற்று போகின்றன. உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருந்தாலும் நாம் நினைக்கிறோம் மிக உயர்ந்த நோக்கம் எதுவாக சுதந்திரத்தை பறிக்காமல் அவனுக்கு சமத்துவத்தை கொடுக்கணும். சமத்துவத்தை எங்கே கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வரணும். சுதந்திரத்தில் சமத்துவம் கொடு. சுதந்திரத்தை பறிச்சுட்டு வேறு சமத்துவம் கொடுக்காது. சுதந்திரத்தில் சமத்துவத்தை கொடு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சுதந்திரம் தான் மனிதனின் பிறப்புரிமை. அதில் எல்லாருக்கும் சம உரிமை இருக்கணும். ஒருவனுக்கு சுதந்திரம் பறிச்சுட்டு இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. அவர்கள் என்ன செய்கிறாங்க? சுதந்திரத்தை மொத்தமாக எல்லாருக்கும் பறிச்சுட்டு சுதந்திரமே இல்லாமல் ஆக்கிடுறாங்க. நம்ம நாட்டில் என்னத்துக்கு ஏகப்பட்ட சுதந்திரம் கொடுத்ததுனால இன்னொருத்தர் சுதந்திரத்தை இன்னொருத்தன் பறிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. நாம் உண்மையான ஒரு சுதர்மமான தர்மமான இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் உண்டாக்குனா அனைவருடைய கர்மமும் அக்கௌண்டபிலிட்டி அதுக்கு பதில் இருக்கிறது. தர்மமாக இருக்க வேண்டும் என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்த பிறகு அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கலாம். ஏனால் தர்மமும் கர்மமும் தெரியாத பட்சத்திலே அவனுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டால் அங்கே அதர்மங்கள் தான் தலைவிரித்தாடும். எனவே இந்த கர்மங்கள் நமக்கு பந்தம் செய்கின்றன, மனிதத்துவத்திலேயே நம்மை ஆழ்த்தி வைக்கின்றன. மோட்சமடைந்து தெய்வீக நிலை அடைந்து நாம் வாழும் பொழுதே பிரம்மமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த கர்மங்களிலிருந்து விடுதலை பெறணும். தர்மத்திலிருந்து விடுதலை பெறணும், அதர்மத்திலிருந்தும் விடுதலை பெறணும். அதுதான் இங்கே உன்னதமான நோக்கம் என்று நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ கர்மத்துக்கு வருவோம். கர்மங்கள் 2 வகை. மனிதன் கேட்டேன். மனிதனை பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். ஒன்று, ஒரு கர்மம் என்றால் அதற்கு ஒரு கர்த்தா இருக்கணும்.
செய்பவன். அப்போது அதே மாதிரி கர்மத்தின் விளைவு உண்டாகும் இல்லையா? இப்போ கர்மம் என்றால் அதுக்கு ஒரு விளைவு வரும். அந்த விளைவை யாராவது பயன்படுத்தணும். யாருக்காவது ஒரு தானே அதை செய்கிறோம். இப்போ சமையல் என்பது ஒரு செயல்னா அதை செய்பவன் அந்த சமையல்காரன் என்கிற கர்த்தா. அது யாருக்காக செய்தான்? அதனுடைய விலை உணவு. அந்த உணவை உண்பவன் யாரோ அவன் போக்தா. இவன் செய்பவன், இவன் அனுபவிப்பவன். ஒரு கால் கர்த்தாவே போக்தாவாக இருந்தால் அங்கு நடந்தது கர்மமா? எங்களுக்கு இதெல்லாம் புரியவே இல்லை சார். கர்மத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, கர்த்தா போக்தாங்கிற வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க. கர்மம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பேசுகிறதால எனக்கு புரியும். அதனால் கர்மத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த டாபிக் நம்ம மறந்துடக்கூடாது. கர்மம், அதன் விளைவு தர்மம். இது செய்வது அதன் விளைவு. கர்மம் செய்தல், தர்மம் விளைகிறது. இந்த தர்மம் 2 வகையில் இருக்கும். அதர்மம், தர்மம் என்று. தர்மமாக இருந்தால் அது புண்ணியம் என்று பெயர். அதர்மமாக இருந்தால் அதற்கு பாபம் என்று பெயர். புண்ணியம் என்பால் என்ன? மறுபடியும் ஒரு கேள்வி. சுக அனுபவத்தை தருவது புண்ணியம். துக்க அனுபவத்தை தருவது பாபம். இதுதான் டெஃபினிஷன். ஒரு மனிதன் காலையில் எழுந்த உடனே சுகமாக இருக்கிறான், சுகமாக அனுபவத்தை அனுபவிக்கிறான். கொட்டாவி விட்டு கையெல்லாம் முறிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் போல் இருக்கேன்ட்டு தலைக்காணி மறுபடியும் எடுத்து மறுபடியும் சுருண்டு படுத்துட்டு இருந்தானா அது சுக அனுபவம். இல்லை முகத்தில் தண்ணியை ஊற்றி அப்புறம் அவனை எழுப்பி வேலையை பார் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்திட்டாங்க வைங்க. யாராவது ஏவல் கொடுத்தாங்கன்னா நமக்கு அடிமை தானே. நமக்கு சுதந்திரம் பறி போயிடுச்சு. எழுந்துரு, இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொன்னோம்னா அவன் அவனாக செய்தான்னாக்கா அது வேறு விஷயம். மற்றவங்களால் செய்யப்படுக்கும் பொழுது அவன் என்ன அனுபவிக்கிறான்? அவன் துக்கத்தை அனுபவிக்கிறான். இப்போ சுகம் துக்கங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் இருந்துகிட்டு தான் இருக்குது. நடக்கும்போதே வாக்கிங்னு நம்ம காலையில் வேகமாக புறப்பட்டு போகும்போது சுகமாக இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு போய் சேரணும், ரொம்ப தூரம் வாக்கிங் போயிட்டோம், இன்னும் திரும்பி போகிறது இவ்வளோ தூரமே இருக்குதுன்னு போது நம்ம நினைக்கும்போது வண்டி பிடிச்சிட்டு போயிடலாமா, சைக்கிள் வந்துருக்கலாமான்னு நினைக்கும்போது துக்கம் வருது. ஒவ்வொரு செயல்லையுமே சுக துக்கம் இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், ரொம்ப சுகமாக இருக்குது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு முடித்தோடனே அது ஒரு துக்கமாகிடுது. வயிற்றே தூக்க முடியாமல் நம்ம சுருண்டு படுத்துக்க வேண்டியதாக இருக்குது, வயிற்று வலி வரும். அதனால் சுக துக்கங்கிறது மாறி மாறி தினமும் வந்துட்டுருக்கு இல்லையா? அப்போ எந்த அனுபவம் உனக்கு சுகம் தருதோ அது புண்ணியம். எந்த அனுபவம் உனக்கு துக்கத்தை தருகிறதோ அது பாவத்தினால் உண்டானது. அப்போ தினமும் நமக்கு சுகமும் துக்கமும் மாறி மாறி வருதுன்னு அப்போனா தினமும் நீ என்ன பண்ணுறீங்க? பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாவமும் புண்ணியமும் அனுபவிச்சா தீந்துடும். அதுதான் அதோடைய பியூட்டி. பாவம் பண்ணியிருந்தோம்னா ஒரு துக்கம் வந்துடுச்சுன்னு வைங்க, துக்கத்தை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. கடன் அடைஞ்சதுன்னு எடுத்துங்க, பாபத்தை செட்டில் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓ, இந்த பல்வலியோட பாபம் செட்டில் ஆகுது அப்படின்னு நினச்சிங்க. சுகம் வரும்போது நினச்சிங்க, ஐயோ நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் புண்ணியத்தை, அதுவும் தீந்துடும், ஜாக்கிரதையாக இருக்கணும். புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் இது கிடைக்கும், நம்ம அதிகமாக ஆசைப்படக்கூடாது. இந்த புண்ணியம் எவ்வளோ அனுபவிக்குதோ அந்த அளவுக்கு தான் எனக்கு செலவு செய்ய முடியும். எந்த இன்பமாக இருந்தாலும் அது உடையோ உறையுளோ நண்பர்களோ அல்லது உணவுப் பொருளோ, எந்த இன்பத்தை நீங்கள் அனுபவித்தாலோ இந்த லோகத்திலோ பரலோகத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ எங்கு சென்று அனுபவித்தாலும் அனுபவிக்கும் போதே நினைவு இருக்கணும். சுகமாக இருக்கும்போதே நீங்கள் நினைவு வச்சுக்கணும், ஓ புண்ணியம் செலவாகிட்டே இது பாக்கெட்லேருந்து போயிட்டுருக்குது. காசு எப்படி பாக்கெட்லேருந்து போகுதோ அதே மாதிரி புண்ணியமும் தீர்ந்துட்டுருக்குது. புண்ணியம் தீர்ந்துடுச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சிக்கங்க, பாபம் வெளியே வந்துடும். இல்லை இன்னொரு புண்ணியம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு வேளை புண்ணியமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வேறு வழி நல்லது. நமக்கு புண்ணியம் வருமா அல்லது பாபம் வருமா நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு கோட்டாப்படி நம்ம பாவ புண்ணியத்தை அனுபவிச்சுட்டே தான் இருக்கிறோம்.
சரி, எனக்கு இந்த பாபமும் புண்ணியமும் யார் கொடுத்தது? இன்றைக்கி நான் சுகமாக இருக்கிறேன்னா அதுக்கு யார் செய்த புண்ணியம்? இவ்வளோ கஷ்டப்படுறேனே யார் செய்த பாவம்? யாரோ செய்த பாவமோ யாரோ செய்த புண்ணியம் இல்லை, நீ செய்த பாவம் நீ செய்த புண்ணியத்தை தான் நீ அனுபவிக்கிறாய். அப்போ செய்யும் பொழுது சம்பாதிக்கிறாய், அனுபவிக்கும் போது செலவிடுகிறாய். நீ புண்ணியத்தையும் சம்பாதிக்கலாம், பாவத்தையும் சம்பாதிக்கலாம். அது ரெண்டையும் நீ அனுபவித்தே ஆக வேண்டும். இன்னொருத்தர்கிட்ட அதெல்லாம் டொனேஷன்லாம் கொடுக்க முடியாது. சில பேர் சொல்கிறாங்க, தந்தை செய்த பாவம்லாம் மகனுக்கு விதை வழியாக போய் அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு. சில பேர் என்னிட்ட வராங்க, யார் செய்த பாவம் சார் எங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்குதுன்ட்டு. நீ செய்த பாவம் தான் நீ மறுபடியும் பிறந்து அனுபவிக்கிற. உங்கள் தாத்தா செய்தது நீ சொல்கிறிய, நீ தாத்தா வந்தவன் நீ தானே அப்படின்னு. தாத்தாவே பேரனாக பிறந்துட்டு அவன் அப்போ செய்தது இப்போ அவன் பேரனாக அனுபவிக்கிறான். இவன் சொல்கிறான், என் தாத்தா செய்ததை நான் எதுக்கு அனுபவிக்கணும்ட்டு. நீ தான் தாத்தா ஃபோட்டோவை போய் பாருன்னு. அவன் ஜெனட்டிக்ஸை போய் பார்த்தான்னா தெரியும், அவன் தான் பேரனாக பிறந்திருக்கிறான். இப்படி 4 சந்ததிகள் 3 சந்ததிகள் தாண்டி தான் நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பித்ருக்கள் சாபங்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, பித்ருக்கு சாபம், காக்காவுக்கு சோறு வைங்க சரியாக போய்டும். நீ தாண்டா காக்கா. அந்த பித்திரு நீ தான் பிறந்திருக்கிற. உங்கள் பித்திரு எவனோ ஒருத்தர் செய்தது நீ அனுபவிச்சோம்னு சொன்னால் அது எப்படி நியதியாகும்? அது எப்படி தர்மமாகும்? இறைவன் அப்படிலாம் செய்வாரா? இறைவன் தர்ம சொரூபமாக இருக்கவர். கர்மம் தர்மம்னா என்ன அர்த்தம்? யார் ஒருத்தன் கர்த்தாவோ அவன் தான் போக்தா. இதில் யாரும் ஏமாற்றவே முடியாது. சரி, அதுக்கு தான் கர்த்தா போக்தாக சென்றோம். பாப புண்ணியம் என்று நம்ம பார்த்தோம். எது பாபம், எது புண்ணியம்? நான் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று நான் செய்து தான் இருக்கணும். ஒன்று உட்காரணும், நடக்கணும், படுக்கணும், யார்கிட்ட பேசணும், தொடணும், இதெல்லாம் செய்துக்கிட்டு தான் இருப்பேன். இதெல்லாம் கர்மம்னு சொல்கிறீங்க. மனிதனுக்கு தான் கர்ம செயல் சுதந்திரம் இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. அதனால் அவனுக்கு தர்மமாக இருப்பதற்கும் அதர்மமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு வேறு சொல்கிறீங்க. அப்போது பாவ புண்ணியத்தை நான் சம்பாதிச்சேன், எப்படி சம்பாதிச்சேன் அப்படின்னு. புண்ணியம் என்பது எப்படி சம்பாதிக்க முடியும்? அவன் புண்ணியம் சம்பாதிச்சவங்க, அவன் கொடுத்து வச்சவன் புண்ணியக்காரன், புண்ணியவான் அப்படின்லாம் சொல்கிறான். புண்ணியவான் அப்படின்றவன் யாருன்னா, அவன் புண்ணியத்தை சம்பாதித்து வைத்தான். எப்படி சம்பாதித்தான்? புண்ணியம் என்ன தரும்? சுகம் தரும். அப்போ புண்ணியத்தை நீ எப்படி சம்பாதிக்க முடியும்? சுகத்தை அனுபவிப்பதனால, சுகம் கொடுப்பதனால. கவனமாக வச்சுங்க. யாருக்காவது சுகம் தந்தால் நீங்கள் கொடுத்து வச்சிங்க. யாருக்கோ சுகம் கொடுத்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். சிம்பிள் ரூல். அப்போ சுகம் தரும் காரியங்கள் எல்லாம் புண்ணியங்கள். அது மறுபடியும் உனக்கே சுகமாக கிடைக்கும். துக்கம் தரும், யாருக்காவது துக்கம் தந்தால், சுதந்திரத்தை பறிக்கும்போது துக்கம் உண்டாகும். மற்றவருடைய சுதந்திரத்தில் தலையிடுறது, நீ பேசாத, இதை செய்யாத, நீ எதை ஏன் செய்யாமல் இருக்கிற, எனக்கு இதை செய்தே ஆகணும், இப்படிலாம் நம்ம அவங்களுடைய சுதந்திரத்தை நம்ம கெடுக்கும்போது துக்கம் ஏற்படுகிறது. மற்றவர்கள் துக்கம் தந்தால் அது பாவமாக பெயரெடுத்து கண்ணுக்கு தெரியாது, எங்கே இருக்குதுன்னெலாம் தெரியாது, மறுபடியும் உனக்கே அது கொடுக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு நீ அதை கொடுத்த இல்லையா, அப்போ நீ வாங்கிக்கணும். நீ செவத்தில் பந்தடித்தா அது திரும்பி உங்ககிட்ட தான் வரும். துக்கம் தந்தால் அது பாபமாக உனக்கு துக்கம் விளைவிக்கும். அப்போ இன்றைக்கெல்லாம் நடக்கிற துக்கத்துக்கெல்லாம் யார் காரணம்னா, இதே துக்கத்தை, எந்த துக்கம் நீ அனுபவிக்கிறையோ அதே துக்கத்தை மற்றவங்க கொடுத்துருக்குற. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த துக்கம், எந்த வகையான துக்கம், எந்த வயதில் கொடுத்தாயோ அந்த துக்கம் அதே வயதில் உனக்கு வரும். 20 வயதில் ஒருத்தருக்கு 5 பேருக்கு துக்கம் கொடுக்குறார். கொடுத்துட்டார். என்ன ஆச்சு? இப்போ 5 பாபங்கள் அவர்கிட்ட இருக்குது. இந்த பாபம் இவனுக்கு என்ன செய்யணும்? செய்தவனுக்கு துக்கத்தை கொடுக்கணும். இவன் எத்தனை வயசில் கொடுத்தான்? 20 வயசில் கொடுத்தான்.
இப்போ அவனுக்கு இந்த பாவம் எப்போ அவனுக்கு பதில் தரணும்? 20 வயசில் கொடுக்கணும். அதுக்குள்ளே அது தாண்டி போயிடுச்சு. அந்த நிமிஷமே அவன் வயசு மாறிடுச்சு இல்லையா? அதனால் இந்த பாபம் மறைந்துவிடும். அது பேர் அபூர்வம் அப்படின்னு பேர். உடனடியே பலன் கொடுத்துட்டுன்னு வைங்க, அது நம்ம பாபம்னு சொல்ல மாட்டோம். இப்போ துக்கம் கொடுத்துட்டா உடனடியாக அவனுக்கு துக்கம் வந்துடுச்சு. நான் ஒருத்தன் அடித்தேன், பலார்னு என் கணத்தில் அடித்தான்னு வைங்க, துக்கம் சம தீனிக்கு தானி சரியாக போயிருந்து அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே பாபம் இல்லை. ஏன்னா அப்போ உடனடியாக நம்ம அனுபவிச்சிட்டோம். ஒருவேளை நான் அடிச்சுட்டு ஆளை வச்சு அடிச்சுட்டு நான் உட்காந்துட்டுன்னு வைங்க, 5 பேரை ஆளை வச்சு அடிச்சிட்டேன், என்னை யாரும் அடிக்கவே இல்லை, நான் துக்கத்தை அனுபவிக்கவே இல்லைன்னு வைங்க. 20 வயசில் அந்த வேலையை செய்தேன், எனக்காக ஒரு 5 பேர் சேர்ந்து 5 பேர் அடித்து போட்டாங்க. அவங்க துக்கத்தை அனுபவிக்கணும் இல்லையா? நான் அனுபவிக்கணும்ல. அந்த சமயத்தில் அது உடனடியாக கிடைக்குமா? கிடைக்காது. நான் தான் தப்பிச்சிட்டேனே. சரி, 40 வயசில் கிடைக்குமா? கிடைக்காது. 25 வயசு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா 20 வயசில் நீ செய்தாய், அடி வாங்கினவன் என்ன வயசுன்னு பார்க்கணும். அவனை எந்த வயசில் அந்த துன்பத்தை அனுபவிச்சானோ அந்த வயசில் நீ துன்பத்தை அனுபவிப்பாய். அப்போ நீ செய்ததும் கணக்கில் இருக்குது, எந்த வயசில் அனுபவிக்கணும்னு கணக்கு இருக்குது. அப்போ அதே மாதிரி உன்னை அடிக்கிறவன் 20 வயசுக்காரனாக இருப்பான், நீ அடி வாங்கினவன் என்ன வயசில் இருக்கோ அந்த வயசில் நீ துன்பம் அனுபவிக்கணும். இப்போ 5 பேர் அடிக்கிறாங்க, இப்போ 5 பேர் துக்கம் அனுபவிச்சாங்க இல்லையா? இவங்களோட வயசு முறையே 21, 30, இன்னொருத்தர் 40, ஒரு அம்மா பொம்பளை அவங்க வேறு மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஒரு வயசு 45, அப்புறம் ஒரு சின்ன குழந்தை வேறன்னு வைங்களேன், 5 வயசு குழந்தை. இவங்க 5 பேரையும் துக்கம் கொடுத்திருக்கிறான். இந்த இப்போ 21 வயசில் மறுபடியும் துன்பம் அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ தானே அது இறைவன் நியாயம்னு சொல்ல முடியும். இறைவன் ஏன் சரியானவர்னு சொல்கிறோம்? அவர் ஏன் இறைவன் பேர்? அவரை ஏன் ஈஸ்வரன்கிறோம்? அவருக்கு ஈசுத்த தன்மை இருக்கிறது, அனைத்தையும் கட்டியாளும் தன்மை இருக்கிறது. எதை கட்டி ஆள்றாரு? இந்த நியதியை, தர்மத்தை காக்கிறார். அவர் தர்மவான், தர்மமே அடையாளமாக இருப்பவர். அதனால் நீ 20 வயசில் தப்பு செய்திருக்கிற, துக்கம் கொடுத்தாய். யாருக்கு கொடுத்துற? 5 பேருக்கு. அவங்களுடைய வயதுகள் 21, 30, 40, 45, 5 என்ற முறையில் இருந்ததுன்னு சொன்னால் நீ எப்படி இதனுடைய பதிலை நீ நீதிபதி உங்களுக்கு உடனடியாக தீர்ப்பு கொடுக்கலாம், அல்லது ஒரு 6 வருஷம் இழுத்தடித்து 26வது வயசில் அவங்க தண்டனை கொடுக்கலாம், 6 மாதம் அல்லது 2 வருஷம் அல்லது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகலாம். ஆனால் இந்த 5 வயது குழந்தையை அனுபவித்த துக்கத்தையோ, 45 வயசு பெண் அனுபவித்த துக்கத்தையோ, 21, 30 என்று சொல்லக்கூடிய ஆண்களின் வயது துக்கத்தையோ நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அப்போ ஒரு பிறவியில் 5 வருஷத்தில் அது அனுபவிக்கணும். நீயே மறுபடியும் 21 வயசில் அது ஒன்று மறுபடியும் அனுபவிக்கணும், மறுபடியும் 30 வயசில் அனுபவிக்கணும், 40 அனுபவிக்கணும், 45 அனுபவிக்கணும். இது என்ன? இது எனக்கு வாழ்நாள் முழுக்க எப்படி இருக்குது அப்படின்னு. நீ அத்தனை பேர் அத்தனை வயசில் அடிச்சிருக்கிற ஒரே ஆள். இது கர்ம விதியை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது எது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருந்து தனக்கே வருவதனால அதுக்கு பாப புண்ணியம்னு பேர். இப்போ நம்முடைய கர்மங்களை நாம் என்ன பண்ணலாம்? ரெண்டா பிரிப்போம். திருஷ்டம், அதிருஷ்டம். திருஷ்டம்னா கண்ணுங்க, கண்ணுக்கு தெரிந்து நடந்தது. அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியல. ஒரு கர்மத்தை நாம் எல்லாரும் தெரிந்தது போல செய்யலாம், அது திருஷ்ட கர்மம். அதிர்ஷ்ட கர்மமும் இருக்குது. கர்மம் திருஷ்டம், கர்மம் அதிர்ஷ்டம். ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அது வெளிப்படையான கர்மத்தை நீங்களால் பார்க்க முடியும். அப்படியே வாயை பழக்கிற மாதிரி ஒரு காரியத்தை அவர் செய்வார். பிளாட்ஃபார்ம்லாம் ஒரே சைக்கிளில் போயிட்டு நிறைய உணவு பொட்டலத்தெல்லாம் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எல்லாம் வருவார். உண்மையிலே நமக்கு பார்க்கும்போது யூடியூப்லலாம் போடுறாங்க, நியூஸ் பேப்பர்லாம் போடுறாங்க, இவர்
கடந்த 10 வருஷமாக இது மாதிரி நடைபாதை மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படின்னா அது கண்ணுக்கு தெரியுது. அவ்வளோ செய்தார அவருக்கு என்னாச்சு? இப்போ இன்னைக்கு கூட ஒரு செய்தியில் பார்த்தேன், தன்னுடைய மனைவியுடைய நகையெல்லாம் கூட அடமானம் வச்சுட்டு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பயன்படுத்தி அதை வந்து இலவசமாக அவர் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறார். அதுக்காக அவங்களுக்கு ஏதோ விருது கொடுத்துருக்குறாங்க. அப்படி அவருக்கு விருது கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இல்லையா? அதுவும் திருஷ்டந்தான். அப்போ கர்மத்தையும் திருஷ்டமாக எல்லோரும் பார்க்கும்போது தான் செய்தார். ஏன்னா அவர் நியூஸ் பேப்பரில் வந்துட்டார், யூடியூப்லலாம் வந்துடுச்சு. அப்போ திருஷ்ட கர்மம் பலனும் உங்களுக்கு உடனடியாக அவார்டு கொடுத்துட்டாங்க, புகழெல்லாம் வந்துடுச்சு இல்லையா? அது வந்து திருஷ்ட பலம். நமக்கு இவ்வளோ தான் தெரியும். திருஷ்ட கர்மம் திருஷ்ட பலன். அதே மாதிரி இவர் வந்து 500 1000 பேர்களுக்கு உணவு அளித்திருக்கிறார். உணவு பெற்றவர்கள் எந்தெந்த வயசில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் 10 வயசு குழந்தையாக இருக்கலாம், 20 வயசு குழந்தையாக இருக்கலாம். அப்போது 20லேருந்து 50 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் அவர் உணவு கொடுத்துருக்காருன்னு வைங்க. அந்த புண்ணியம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு இவருக்கே கிடைக்கும். எப்போ? அதே 10 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் அவர் வாழ்வார். எப்போ? இந்த பிறவியில் சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ வயசாகி போச்சு. மறுபடியும் 10 வயசுக்கு போனால் தான் அதை அனுபவிக்க முடியும். நீங்கள் என்னங்க 10 வயசு புண்ணியத்தை நீங்கள் இப்போ கேட்குறீங்களே, இப்போ வந்து 10 வயசு புண்ணியத்தை 10 வயசுல தர முடியும். இறைவன்கிட்ட போய் கேட்கணும், நான் வந்து ஒரு ஒரு 10 வயசு பையனுக்கு நான் கொடுத்தனே, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு நான் வந்து பஸ் பாஸுக்கெல்லாம் செலவுலாம் கொடுத்தனே, அந்த காசு எப்போ கொடுங்களே அப்படின்னு இறைவன் கேட்டப்பா, நீ மறுபடியும் 10 வயசு பையனாவா நான் கொடுக்குறேன். இது என்ன எப்படி போயிடுச்சு அப்படின்னு. தர்மம் அப்படி தான் வேலை செய்யும். இந்த நியதியை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் நாம் வந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து இன்னொரு புண்ணியத்தை கொண்டு போய் இன்னொருத்துக்கு கொடுக்க முடியாது. நான் இவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கிறேன், இந்த புண்ணியத்தெல்லாம் பயன்படுத்தி எனக்கு கேன்சர் நல்லாகிடு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கேன்சர் வந்து நீ செய்த பாவத்தில் வந்தது. இப்போ இந்த பாவத்தை இந்த புண்ணியத்தை வச்சு பண்ண முடியாது. அப்படி நீ செய்ய முடியுதுன்னா உலகத்தில் எல்லாருமே புண்ணியம் பண்ணிவிட்டு எத்தனை பாவம் வேணால் பண்ணிக்கலாம். எவ்வளோ பாவம் புண்ணியம் பண்ணால் இதுக்கு போகுங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே 5 கோடி போதுமா, 5 கோடி புண்ணியம் பண்ணிவிடுங்கப்பா, அப்புறம் அந்த 6 பேர் அடித்து கொண்டுடுங்க அப்படின்ட்டுவான். அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. பாவம் தனி ட்ராக்கு, புண்ணியம் தனி ட்ராக்கு. இதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் நிறைய பேர் பரிகாரம்னு நினச்சிட்ருக்குறாங்க. பாவம் செய்துட்டு பரிகாரம் பண்ணிட்டோம்னா இந்த பரிகாரத்தின் மூலம் அது பண்ணலான்ட்டு. பரிகாரம் எப்படி இருக்கணும்? அந்த துக்கம் எப்படிப்பட்டதோ அந்த துக்கத்தை நீ வந்து பரிகாரமாக அனுபவிச்சுக்கணும். நீ ஒரு தப்பை இருக்கிற, அதுக்கு பரிகாரம் வேணும்னா அதனுடைய துக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த துக்கத்துக்கு உண்டான புண்ணியத்தை பெறணும்னு சொன்னால் அந்த துக்கத்தை கண்டுபிடிச்சு எந்த துக்கத்தை நீங்கள் நீக்கணுமோ அதே வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இன்பத்தை நீங்கள் சுகத்தை கொடுக்கணும். 10 வயசு குழந்தைக்கு செய்த துக்கத்தை நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த 10 வயசு பையனாக இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அப்போ நான் எப்படி பண்ண முடியும்? பெற்றோர்கள் தான் அதுக்கு வந்து பண்ண முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு கடவுளே ஏதாவது ஒன்று மாற்று ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையனுக்கு ஒரு மாற்று அவர் கொடுப்பார் இல்லையா? அதை நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ எந்த மாற்றுங்கிறத வந்து நம்ம புத்தி கூர்மையால் புரிஞ்சுக்கணும். பெஸ்ட்டு என்ன, இதை அனுபவிச்சே தீர்த்துடுவோங்கிறத முடிச்சுக்க வேண்டியதான். பாபத்தையும் புண்ணியத்தையும் அனுபவித்து தீர்ப்பதை தவிர வேறு மாற்று மருந்தே கிடையாது. வேறு ஒரு புண்ணியத்தை கொண்டு ஒரு புண்ணியத்தை பெறுவதோ புண்ணியத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதோ, நானும் என் புண்ணியத்தெல்லாம் வந்து உங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறதெல்லாம் அல்ல முடியாது. யாருக்கும் யாரோட புண்ணியத்தையும் கொடுக்க முடியாது, பாபத்தையும் கொடுக்க முடியாது. புண்ணியத்தை மட்டும் கொடுக்கலாம், பாபத்தை கொடுக்க முடியாதுன்னா அது வந்து தர்மமாகாது. இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல் இதை நம்ம இதுதான் கர்மா தர்மா. இப்போ நம்ம கர்ம தர்மத்தை பற்றி எந்த விதமான குழப்பமும் இல்லை இல்லையா? இப்போ இனிமேல் நம்ம கர்மத்தை எப்படி செய்வோம்? யோசனை பண்ணி செய்வோம். அது பேர் விவசாயாத்மிகம் அப்படின்னு பேர். ரொம்ப கஷ்டமான வார்த்தை. விவசாயாத்மிகம் என்றால் கர்மத்தை துணிந்து நிச்சயித்து திட்டமிட்டு தர்மமாக செய். அதுதான் விவசாயாத்மிகம். இது பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் பயன்படுத்துகிற வார்த்தை. இப்போ 3 கர்மங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா?
இந்த கர்ம விதியை நீங்கள் தர்மத்தை பற்றி நீங்கள் கர்மம் என்பது தர்மம் செய்யும் பொழுது கர்மம் அது எப்படி விளைவை தரும் அப்படிங்கிற போது அது தர்மம் ஆயிடுது. எந்த பிரிவுப்பட்ட தர்மம்? பாப புண்ணியங்களாக அபூர்வமாக அது மறைந்திருந்து திருஷ்ட காரியத்துக்கு திருஷ்டமாகவேவும் பலன் தரும், அதிர்ஷ்டமாகவும் பலன் தரும். அப்படி என்றால் அதிர்ஷ்ட கர்மம் என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து டொனேஷன் கொடுத்தாரு, உணவெல்லாம் கொடுத்தாரு. அதிர்ஷ்ட கர்மம்ன்றது என்ன? அவர் மனதில் அதை செய்யணும்னு யோசனை பண்ணார் இல்லையா, அதுதான் அதிர்ஷ்ட கர்மம். அப்போ திருஷ்ட கர்மம் அதிர்ஷ்ட கர்மங்கிறத நம்ம மறுபடியும் இங்கே நான் சொல்ல மறந்துட்டேன். வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகின்ற செயலுக்கு வந்து திருஷ்டம். அதிர்ஷ்டம் என்பது அவர் மனதில் அவருக்கு மட்டுமே தெரிந்து செய்த கர்மம். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 5000 பேருக்கு 1000 பேருக்கு உணவளித்தாருன்னு சொன்ன இல்லையா, தொடர்ந்து 10 வருஷம். அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் எல்லாம் பண்ணி அதுக்கு அவருக்கு பரிசு கொடுத்ததெல்லாம் திருஷ்ட கர்மம், திருஷ்ட பலன் முடிஞ்சுது. ஆனால் அவர் மனசில் எதுக்காக அது செய்கிறார்? அதுக்கு ஒரு முன் காரணம் இருக்கும்ல, அது நமக்கு தெரியுமா? ஏன்னா இவர் வந்து குழந்தை குட்டிகளெல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டியினுடைய நகையெல்லாம் வச்சுட்டு இவர் வெளியே வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. நாங்கள் எல்லாருமே வெளியே இருக்கவங்கிட்டது பிடிங்க தானே பொண்டாட்டி கொடுக்குறோம். இவர் மாற்றி செய்கிறாரு. இவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அது நமக்கு தெரியாது இல்லையா. அது ஒரு அதிர்ஷ்ட கர்மம். அது தான் பாப புண்ணியமாக மாறுது. நீ திருஷ்ட பலனும் திருஷ்டத்தில் அப்போ நீ அனுபவிச்சதுனால அது கணக்கில் வராது. ஆனால் நீ வந்து உன் மனதில் ஏதோ ரகசியமான திட்டம் இருக்குதுன்னு வைங்க. இதெல்லாம் வச்சுட்டு நாம் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு போய் கேட்கலாம், அல்லது வந்து ஒரு பொசிஷனுக்கு வரலாம் அப்படின்னு உனக்குள்ள ஒரு நோக்கம் இருந்து அது முன் திட்டம் போட்டு இந்த உபகார காரியங்களில் செய்வதாகவும் நீ செய்திருந்தால், அப்படி இல்லைன்னு வைங்க, அப்படிப்பட்ட மனிதரை நான் சொல்லலை, இப்படியும் செய்யலாம் இல்லை, நிறைய பேர் அப்படி தானே திட்டம் போட்டு செய்கிறாங்க. அவங்ககிட்ட செல்வந்தர்களாக இருக்கலாம், ஏழை மாதிரி நடித்து தனக்கு கடன் வாங்கி செய்வதாகவும் எல்லாமே சொல்லலாம். இதெல்லாம் மனசுக்குள்ளே திட்டம் போட்டதுனால அது தர்மமா அதர்மமா சொல்லுங்கள்? அது நிச்சயமாக அதர்மமாக தான் இருக்கும். உங்களை யாரை வந்து என்கிட்ட வந்து சாப்பாடு கொடுன்னு கேட்கல, நீங்களாக வந்து முன் வந்து கொடுத்தீங்க. நீங்கள் வந்து அவங்கள தேடி கொண்டு போய் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு முன் காரணம் நீங்கள் தான், தவிர அவங்க பட்னியாக இருந்ததாலோ பசியாக இருந்தாலோ உன் வீடு தேடியே வரலை. ஒருவேளை உன் வீடு தேடி வந்திருந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது தர்மம்னு நான் ஒத்துக்குவேன். ஆனால் நீங்களே செய்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு முன் திட்டம் இருக்கிறது அப்படின்னு. அந்த முன் திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கலாம்? அதுவும் தர்மமாக இருக்கலாம், அதர்மாகவும் இருக்கலாம், தெரியாது இல்லையா. அதனால் அவன் திருஷ்ட கர்மத்தை திருஷ்ட பலத்தில் வந்து அவன் லாபம் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் அதிர்ஷ்டமாக அவன் செய்வது அது அலாபமாகவும் போகலாம், லாபமாகவும் இருக்கலாம், அது பாவமாகவும் மாறலாம், புண்ணியமாகவும் மாறலாம். அதனால் வெளிப்படையாக நாம் வந்து புண்ணியம் செய்வது போல காட்டிவிட்டு மனதிற்குள்ளே வேறொரு திட்டம் இருந்தால் அதுதான் ஜெயிக்கும். சத்தியம் ஏவ ஜெயதே, அதுதான் அது உண்மை. நீ மனதில் எதை சத்தியமாக நினைத்தாயோ அதுதான் வெற்றி பெறும். நீ என்ன சத்தியமாக நினைச்ச? தன் புகழுக்கு வேணும், இதுக்கு பின்னாடி ஹிடன் அஜெண்டான்னு சொல்லக்கூடிய மறைமுகமான ஒரு திட்டம் இருந்ததுன்னா அதுவும் கர்மம் தான். அது மானச கர்மம். வாயால் பேசினா அது வாச்சிக கர்மம். உடம்பால் கொண்டு போய் கொடுத்தோம்னு சொன்னால் அது தேக கர்மம், காயிக கர்மம். அப்போ கர்மங்களை நாம் என்ன பண்ணுறோம்? உடம்பால் செய்தால் காயிகம், வாச்சிகம் இது வந்து பேச்சு, மானசம் இது மனம், சிந்தனம். மனதாலும் பேச்சாலும் உடம்பாலும் நாம் செய்கின்ற கர்மங்கள் இது வந்து திருஷ்டமாக தெரியும், ஆனால் இது அதிர்ஷ்டமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு உடம்பு செய்தாலும் மனம் அதில் பின்னாடி இருக்கணும். எந்த ஒரு பேச்சு பேசினாலும் மனம் அதிலும் இருக்கும். மனம் ஒன்று நினைத்து பேச்சு ஒன்றாக இருக்கும், மனம் ஒன்று நினைத்து செயல் ஒன்றாக இருந்தும் அது அதர்மம். எவன் ஒரு மனதில் நினைத்ததையே பேசி செய்கிறானோ அதன் பெயர் ஆர்ஜவம், நேர்மை, ஸ்ட்ரைட் லைன். காய்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், வாச்சிகம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, மானசம் ஸ்ட்ரைட், எல்லாமே ஒரே நேர்கோடு. மனசு இங்கே வச்சுட்டு உடம்பை அங்கே தள்ளிட்டு வாட்சை எப்படி தானாக்கா அது வந்து தார்மாராக இருக்கும், அது ஆர்ஜவம் அல்ல.
நேர்மையான வாழ்க்கை என்பது இதுதான். எங்கே நேர்மை இருக்கிறதோ அங்கே தர்மம் இருக்கும் என்றது புரிஞ்சுங்க. ஸோ இப்படிப்பட்டதாக கர்மமும் தர்மமும் இருப்பதனால இங்கே நாம் பேச வந்த பேச்சு 3 வித கர்மங்களும் அழிகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது என்ன? கர்மாணி என்று சொல்வதனால் ஒரு மனிதன் வாழ்கிறான். அவனோட வாழ்க்கை 80 வருஷம் ஆயுள். இது அவனுடைய 0. இது 80th இயர் அவன் செத்து போகிறான். பிறப்பு இறப்பு. இந்த காலகட்டத்திலே அவன் என்னவெல்லாம் சுகம் அனுபவித்தானோ, இதெல்லாம் துன்பம். அவன் அனுபவித்த துன்பங்கள், அவன் அனுபவித்த இன்பமும் இருக்கும் இல்லையா? 80 வருஷம் அவன் சுகம் துக்கம் சுகம் துக்கம்னு அனுபவித்தான். இந்த சுக துக்கங்கள் எல்லாம் அவனுக்கு எப்படி கிடைச்சது? இவை கொடுக்கப்பட்டது பாபமும் புண்ணியமும். இந்த பாப புண்ணியம் எப்போ செய்தது? அவன் சென்ற பிறவியில் செய்தது. அப்போ ஒரு 80 வருஷம் வாழ்ந்திருப்பான். அன்று செய்த பாப புண்ணியங்களெல்லாம் இன்று பலனுக்கு வருகின்றது. அதை அனுபவிக்கிறான். அனுபவிக்கும் போதே அவன் புதிதாக பாவ புண்ணியங்களை உற்பத்தி செய்கிறான் இல்லையா? அதெல்லாம் எப்போ அனுபவிப்பான்? இப்போ அனுபவிக்க முடியாது. அடுத்த பிறவியில் அவன் இதை அனுபவிக்கணும். இங்கே செய்தது இங்கே அனுபவிக்கணும். இப்படியாக மாறி மாறி இப்போ செய்ததெல்லாம் அடுத்த பிறவியில் அனுபவிக்கணும். இதனால தான் பிறவி தேவைப்படுது. ஒருத்தன் ஏன் பிறந்துக்கிட்டே இருக்கிறான்? அவன் கர்மம் செய்துகிட்டே இருக்கிறான், பாப புண்ணியம் செய்துட்டு இருக்கான். அனுபவிச்சுட்டு இருந்தான்னா பரவாயில்ல சார், தான் அனுபவிச்சு தீர்த்துட்டானே. இந்த 80 வருஷத்தில் அவன் எல்லா பாவத்தையும் அனுபவிச்சிட்டான், எல்லா புண்ணியத்தையும் அனுபவிச்சிட்டான்னு சொல்ல முடியுமா? ஏன்னால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடந்த கால வாழ்க்கைகள் எவ்வளோ? அது எண்ணற்றவை. எண்ணற்றவைன்னா 1000 2000 10,000 லட்சமா கோடியா? எண்ணற்றவை என்ன? அது எண்ணவே முடியாது. அது இறைவன் எப்போ இந்த சிருஷ்டியை ஆரம்பித்தாரோ, சிருஷ்டியும் அனாதின்னு தான் சொல்கிறோம், இறைவனும் அனாதி. அவர் இறைவனுக்கு பிகினிங் இல்லை, இந்த உலகத்துக்கு பிகினிங் கிடையாது, நீ வாழ்ந்ததுக்கும் பிகினிங் கிடையாது. அதனால் அத்தனை கோடி பிறவைகளிலும் செய்த பாவ புண்ணியத்தெல்லாம் ஒரு 80 வருஷத்துக்குள்ளே நீ அனுபவிச்சிட முடியுமா? அப்படி செய்யும் பொழுது கர்மம் செய்யாமல் இருக்க முடியுமா? வெறும் புண்ணியமே எல்லாம் செய்யணும்னு பார்த்து முடியுமா? பாவம் வரும்போது துன்பம் வரும் இல்லையா? அப்போ தொடச்சிக்கிறதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணுவே இல்லை, அது கர்மம் ஆகிடும் இல்லை? அப்போ மறுபடியும் அது இன்னொரு பாபமாக குட்டி போடும். அப்போ பாபங்கள் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், புண்ணியங்களும் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி போடும் பொழுது என்னாகும்? இந்த 80 வருடம் அனுபவிக்கின்ற இந்த கர்மங்கள் இருக்குதுல்ல, அது பேர் பிராரப்தம் அப்படின்னு பேர். ஆரப்தம் என்றால் துவங்கிவிட்டது அப்படின்னு அர்த்தம். ஆரப்தம்னா ரொம்ப நல்லா ஜம்முன்னு ஆரம்பிச்சிருக்குது. எப்போ ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு. என்ன ரிசல்ட்டு? நீ செய்த பாவ புண்ணியங்களை ஆர்எஸ் பண்ணுற 20 வயசில் யார் யாருக்கு செய்தியோ, யாரெல்லாம் போக்தாவாக இருந்து உன்னுடைய சுகத்தை அனுபவித்தார்களோ, எந்தெந்த வயதில் அனுபவித்தார்களோ அந்தந்த வயதில் நீ அதே தன்மையில் அனுபவிக்கணும். ஒருத்தனுக்கு 10 வயசு பையனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து அவனுக்கு சுகம் கொடுத்தேன்னு சொன்னால், உனக்கு 10 வயசில் ட்ரெஸ்ஸாக தான் சுகம் கிடைக்குமே தவிர வேறு மாதிரி கிடைக்காது. எந்த பொருளுக்கு எந்த வயதில் எந்த விதமான சுகம் கொடுத்தையோ, அது செயல் சுதந்திரமாக இருக்கலாம், அவனுக்கு பொருள் சுதந்திரமாக இருக்கலாம், அல்லது அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயலை செய்திருக்கலாம். அதே போன்ற தன்மையில் தான் அது நடக்கும். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு அடிக்கும் பொழுது நீங்கள் உங்களை அடிச்சுக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அதான் திருவள்ளுவர் சொல்லார், நிலத்தறிந்தான் கை போலன்றார். யாராவது தரையை போயிட்டு ஓங்கி அடித்தான்னாக்கா அது ஒன்றும் பண்ணாது, உன் கை தான் வலிக்கும். நீ எவ்வளோ வேகமாக அடிக்கிறியோ அந்த வேகத்தில் நீ வலி வாங்குவ. அப்போது உனக்கு எவ்வளோ வலிக்குங்கிறத நீ எவ்வளோ வேகமாக அடிக்கிறங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிக்க. நிலத்துக்கு அதுக்கு ஒன்றும் ஆகாது. தர்மத்தோடு யாரும் வரைச்சிடக்கூடாது. தர்மத்தில் தர்ம மரம் புளிய மரம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த புளிய மரத்தில் பனியன் போடாமல் முதுகு தேய்ச்சோம்னு சொன்னால் புளிய மரத்துக்கு ஒன்றும் ஆகாது. நீ எவ்வளோ வேகமாக தேய்க்கிறியோ அந்த வேகமாக முதுகுக்கு பதம் பார்க்கப்படும். இப்போ பிராரப்தம் என்பது வெகு சிறப்பாக ஆரம்பித்து விட்ட ஒரு திருவிழா.
ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு திருவிழா தான். பாவ புண்ணியங்கள் நிறைந்த திருவிழா. இந்த திருவிழா ஆரம்பிச்சிட்டோம் சொன்னால் அது முடிகிற வரைக்கும் அது தீராது. அது எய்த அம்பு இலக்கை அடையாமல் 80 வயசு முடியாமல் அந்த பாப புண்ணியம் தீராது. ஒருத்தர் இந்த வயசில் 60வது வயசில் ஞானம் பெற்றுட்டார். சீயதே சர்வ கர்மாணி. அப்போ 60க்கு அப்புறம் 20 வருஷம் அவர் கர்மம் இருக்காதா? நோ, பிராரப்தம் கட்டாயம் இருக்கும். சரி, அடுத்த பிறவிக்கு வேண்டிய ஒரு கர்மம் இருக்கும் இல்லையா? அந்த கர்மத்தை இப்போ சம்பாதிச்சிருக்கிறான். அது இல்லாமல் பல கோடி பிறவி இருக்குது. அந்த பல கோடி பிறவிகளாக இருக்கிறது சஞ்சிதம்னு பேர். சீதம். சஞ்சிதம் என்றால் நன்று சேகரிக்கப்பட்ட. சம்சிதம் அப்படின்னா வெல் அக்குமுலேட்டட், நன்றாக சேமிக்கப்பட்ட, பத்திரமாக. ஏதாவது மிஸ் ஆகிடலாம் கிடையாது. கணக்கில் விட்டு போச்சுங்க, அந்த ஒரு இடத்துல கொடுத்த ஒரு நன்மை மிஸ் ஆகி போச்சு. ஒரு பையனுக்கு 10 வயசில் நான் கொடுத்த அந்த சாக் பீஸு அல்லது சாக்லேட் கணக்கில் வரல அப்படின்றதே கிடையாது. அது சம்சிதம், பத்திரமாக இருக்கும். இறைவனுடைய கணக்கு என்றைக்கும் தப்பாகாது. அப்படி சேகப்பட்ட கர்மங்களெல்லாம் அடுத்தடுத்து பிறவி கொடுக்க காத்துட்ருக்குது. அதுவே தீரத்துக்கு வழி இல்லை. நீ வேறு ஒவ்வொரு பிறவியிலும் சம்பாதிச்சுக்கிட்டு இந்த சஞ்சிதத்தை இன்னும் அதிகம் அக்குமுலேட் பண்ணிகிட்டு இருக்கிற. அப்போது நாம் இந்த பிறவியில் நாம் செய்கின்ற கர்மங்களெல்லாம் அது பேர் ஆகாமியம். ஆசையினால் செய்தவை காமியம். ஆகாமியம்னா நீ வேணும்னு செய்தது. வெறும் காமியமாக கூட இருக்கலாம். ஆகாமியம்னு என்ன அர்த்தம்? நீ வேணுமென்று செய்தது. வேண்டுன்னு செய்த, அதனால தான் அடித்தேன் சார், தெரியாமல் செய்ததுன்னா விட்டுருப்பேன். ஆகாமியம்னா வேணும்னு செய்தது. இந்த கர்மங்கள் 3ம் அழிகின்றது என்று சொல்லப்பட்டது. அப்படி என்ன அர்த்தம்? நீ இந்த 60 வயசு வரைக்கும் நீ எதையெல்லாம் செய்தியோ 60ல் ஞானி ஆகிட்ட. 61 வயசுலேருந்து 80 வயசு சாகிற வரைக்கும் நீ கர்மம் செய்திருப்பில்ல, அது ஆகாமியம் ஆகுமா? ஆகாது. ஏனென்றால் இந்த இடத்துல நீ பிரம்மம் ஆகிட்ட. ஜீவனாக இருந்திருந்தால் ஜீவன் கணக்கில் இருக்கலாம். நீ ஜீவன் இல்லை, நான் ஈஸ்வரன், நான் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டதனால், அவ்வாறு வாழ்வதினால் நீ ஆகாமியம் செய்தாலும் ஆகாமிய கணக்கில் வராது. ஏன்னா அது காமியம் இல்லை. ஆசை பசப்பட்டு நீ செய்யலை. உன்னால் பிராரப்தம் அனுபவிச்சதுனாலே செய்திருக்கிற. ஏன்னா அந்த பிராரப்தம் இருந்துருக்கும் இல்லையா? அப்போ 60லேருந்து 80 வயசு வரைக்கும் அவர் எப்படி வாழ்வார்? ஏற்கனவே அவர் பிராரப்தம் கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? அதே வீடு, அதே குடும்பம், அதே சூழ்நிலை, அதே ஆசிரமம், அதே மாணவர்கள், அதே டீச்சிங், இப்படியே தான் போயிட்டுருக்கும். இந்த இடத்துல ஆகாமியம் என்று அவர் இதெல்லாம் நல்ல காரியம்தான். அவர் டீச் பண்ணுறாரு. ஏன்னா அந்த ஞானியாக இருக்கிறதுனால டீச்சிங் தானே பண்ணுவார். அதனால் உபதேசம்லாம் பண்ணி மற்றவங்களுக்கும் ஞான உபதேசம்லாம் கொடுக்கும்பொழுது பெரிய புண்ணியமாச்சு. அது சாதாரண புண்ணியமாக. அது ஒரு மனிதனை பிரம்மமாக மாற்றிருக்கீங்க. அப்போ அதை பிரம்மத்தின் அளவுக்கு புண்ணியம் வந்துடும். அப்போ பிரம்ம அளவுக்கு இன்ஃபினிட் புண்ணியம் வருமே, அதெல்லாம் அவர் கணக்கில் வருமே. மறுபடியும் இத்தனை பிறவி பிறக்கணுமா? அவர் ஏன் பிறப்பார்? அவர் தான் பிரம்மம் ஆகிட்டார். பிரம்மம் எதுக்கு பிறக்கணும்? அதான் ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பிரம்மமாக பிறக்க வேண்டியது இல்லை இல்லையா? மனிதன்னு சொன்னால் இன்னொரு உடம்பு எடுக்கலாம். ஆனால் பிரம்மம் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால எவனொருவன் தன்னை பராவரம் என்று திருஷ்டே பராவரே, அவனுக்கு ஆகாமியம் எப்படி இருக்கப்பா? அவர் செய்வார், ஆனால் ஒன்று கூட அவர் கணக்கில் இருக்காது. அப்போ யார் கணக்கில் இருக்கும்? பரமேஸ்வரன் கணக்கில் இருக்கும். அவர் தானே செய்துட்ருக்கிறார். இவர் இப்போ யார்? இப்போ ஜீவனாக இருக்கிறார். இப்போ பரமேஸ்வரன் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் பரமேஸ்வரன் கணக்கில் இருக்கும். அப்புறம் அவர் பரமேஸ்வரன் பிறப்பார். ஏன் பிறக்கணும்? நீ தான் பிறந்துகிட்டு இருக்கிறல்ல, நீயாக தான் அவர் இருக்கிறார். சர்வ ஜனங்களாகவும் சர்வ உலகங்களாகவும் பரமேஸ்வரன் இருப்பதனால அவர் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பிறவாதவர். அதனால் ஆகாமியம் என்பது கணக்கில் இல்லை. அப்போ சஞ்சிதம் இதை அனுபவிக்கணும் இல்லையா? மறுபடியும் பிறகு அவர் தான் 60 வயசுலேயே ஜீவத்துவத்தை இழந்துட்டார் இல்லையா? அப்போ ஜீவனுக்கு தானே அந்த கணக்கு. ஜீவன் இங்கேருந்து இது வரைக்கும் ஜீவனே இல்லையே, அதனால் சஞ்சிதம் இல்லை. இந்த ஜீவன் இங்கே இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் இங்கே இருக்குமா? ஜீவன் இருக்காது. ஆனால் இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய பிறப்பும் இல்லை. அப்போ ஞானம் பெற்ற பிறகு என்ன நடக்குது? இந்த ஞானத்தினால் என்ன நடக்குது? ஏன் சார் கணக்கில் வரமாட்டேங்குது அப்படின்னு? ஜீவன் தான் கர்மம் செய்கிறான்.
ஜீவன் கர்மத்தை செய்யும்போது அவன் கர்த்தாவாகிறான். எப்போ அவனை கர்த்தான்னு சொல்லணும்? அவங்ககிட்ட கர்த்திருவம் இருக்கணும். கர்த்திருவம் என்றால் நான் தான் செய்தேன். அந்த நான் அகங்காரம். அகங்காரம் நான் செய்பவன். ஏன்னா ஆத்மா எதையும் செய்யறதில்லை. நான் செய்தேன்னு சொல்லும்போதே அவன் என்ன சொல்கிறான்? அவன் எதை சுட்டி காட்டுறான்? ஆத்மா செய்துன்னு சொல்லலை. நான் என்பதை அகங்காரத்தின் அடையாளத்தில் வைத்து சொல்வதனால அகங்காரமாகிய நான் செய்தேன் என்று சொன்னால் அந்த புத்திக்கு கர்த்திருத்துவ புத்தி என்று பெயர். அவன் தான் ஜீவன். இதே ஜீவன் ஆத்மாவை நான் என்று தெரிந்து கொண்ட பிறகு நான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவானா? ஆத்மா எப்படி செய்யும்? அதனால் நான் செய்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்படி சொன்னாக அது வெறும் வாய் சொல்லாக இருக்கும். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும், இது செய்கிறது உடம்பும் மனசும் பிராரப்தத்தில் செய்துட்டு தவிர ஆத்மாவாகிய நான் எதையும் செய்வதில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொதுமக்களுடைய கேள்விக்கு அவர் ஆத்மா எதுவும் செய்யாது அப்படின்னு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படி அவர் சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்க மாட்டார். மக்கள் அவங்க கேட்டேன், என்ன சார் செய்ய போகிறீங்க? அடுத்து ரிட்டையர் ஆகிட்டிங்களே, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா? ஸ்டாக்கு ஷேர் மார்க்கெட்டில் போகிறீங்களா அப்படின்னு ஏதாவது கேட்பாங்கன்னு வைங்க. அப்போ அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், நான் முக்தி அடைந்து விட்டேன், ஞானி, நான் ஆத்மா, இனிமேல் எனக்கு கர்மமே கிடையாது, ஆகாமியமெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். தாராளமாக அவர் ஷேரில் போடுவேன்னு சொல்லுவார், கல்யாணத்துக்காக வச்சுருக்கேன்னு சொல்லுவார், வீடு கட்டுவேன்னு சொல்லுவார். எப்படி சொல்கிறார்? அவருடைய மனதில் என்ன இருக்கிறதுங்கிறத நமக்கு தெரியணும். அப்போ மானச கர்மம் தான் நமக்கு பாவ புண்ணியமாக வருது. அவர் வாச்சிகத்துமாகவும் செய்வதும் உடனடியாக திரஷ்ட கர்மங்கள் அவங்களுக்கு பலன் வந்துடும். அதை பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஜீவன் இல்லை அவரிடம் கர்த்திருவம் என்கின்ற அகம்பாவத்திலிருந்து செய்கின்ற பாவனை அங்கே இருக்காது. நிதித்தியாசனத்தினால அவர் அதை கொன்று விட்டார். அதுதான் பாவனையை மாற்றும். விபரீத பாவனை, நான் செய்கிறேங்கிற விபரீதம் போயிட்டு இந்த உடம்பு செய்கிறது, மனம் செய்கிறது, ஏன் செய்கிறது? இதை தான் செய்து கொண்டது, இனிமேல் அதையே தான் செய்ய போகிறது. நான் இதுனா வேறையாக செய்ய போகுது. இவர் ஞானி ஆகிட்டது பிறகு திடீர்னு சமையல்காரன் மாறிடுவாரா? இல்லை இசை கச்சேரி செய்வாரா? இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அதை தான் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்னா பிராரப்தம் அதை தான் செய்ய விடும். அப்போ பிராரப்தத்தை என்ன விட்ட வழியோ அதை செய்து கொண்டு பிராரப்தம் செய்கிறது நான் அல்ல என்று தெரிவதனால அவரிடம் கர்த்திருத்துவம் இல்லை. எங்கே கர்த்திருத்துவம் இல்லையோ அந்த இடத்துல பாப புண்ணியமும் கணக்கில் வராது. கர்த்திருத்துவம் இருந்தால்தான் நான் என்ற அகந்தைக்கு அந்த பாவ புண்ணியம் கணக்கில் வரும். இப்போ நான் என்ற அகந்தை இங்கு இல்லாததினால், கர்த்திருத்துவம் இல்லாததினால் கர்மமும் இல்லை, பாப புண்ணியமும் இல்லை. அதனால் அவர் அபகத பாப்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் இந்த வார்த்தைகள் வரும். அபகத பாப்மா, இது பிரம்மம், பாபமற்றது. பாபமற்றதுன்னா புண்ணியமற்றதுன்னு சேர்த்துக்கணும். ஏன்னா புண்ணியமற்றதுன்னு சொன்னால் பாபம் செய்யுமான்னு கேள்வி வந்துடும். பாபமே இல்லைன்னு சொன்னால் புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம். அபகத பாத்மா எதுக்கு, யாருக்கு பேர்? ஞானிக்கு பேர், பிரம்மத்துக்கு பேர். ஏனென்றால் அவர்கள் வெளிப்படையாக பார்த்தால் கர்மம் செய்வது போல இருக்கும். ஆனால் அது எரிந்து போன பிறகு அந்த கயிறு எப்படி இருக்கும்? சாம்பலாக கயிறு மாதிரியே தெரியும். பார்ப்பதற்கு கயிறு மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே உள்ள எதுவும் இருக்காது. அதுபோல் ஞானம் அடைந்த பிறகு ஞானிகள் செய்கின்ற கர்மங்கள் பார்ப்பதுக்கு கர்மங்களாக தடபடலாக செய்கிற மாதிரி இருக்கும், அங்கங்கே ஓடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நிறைய அவரை மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவங்க யாருமே இல்லைன்னா சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட அது வெறும் நடிப்பு தான். அபகத பாப்மா, அங்கிருந்து எந்த பாப புண்ணியமும் உற்பத்தி ஆகாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆகவே எவனொருவன் இந்த ஞானத்தை கைவரப் பெற்றானோ அவனுக்கு சஞ்சித கர்மமும் இல்லை. ஏன்னா அவன் ஜீவத்துவத்தையும் கர்த்திருத்துவத்தையும் விட்டுவிட்டான். ஆகாமியமும் இல்லை, ஏனென்றால் அவங்ககிட்ட கர்த்திருத்துவமும் பக்திருத்துவமும் இழந்து போய்விட்டது. அப்படி என்றால் பிராரப்தம் இருக்குமா? மற்றவர்கள் பார்வையில் பிராரப்தம் இருக்கும், அவன் பார்வையில் பிராரப்தமும் இல்லை.
இது மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும். மக்களுக்கு இந்த ஆகாமியம் பற்றி தெரியாது, சஞ்சிதம் பற்றியும் தெரியாது, அது போனதுன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க கண்ணில் என்ன தெரியும்? இவர் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாரு, கர்மமெல்லாம் போகலைன்னு சொல்கிறார், அவர் நல்ல கர்மெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வேதம் சொல்லுது அவருக்கு பிராரப்தமும் இல்லை. ஏன் பிராரப்தம் இல்லை? ஏன்னா அவர் பிரம்மம். பிராரப்தம் இருக்குதே, அது உடம்புக்கு. உடம்பு இருக்குதே, உடம்பு இருந்தால் என்ன, உனக்கு என்ன? பிராரப்தம் இருக்குது இல்லை. பிராரப்தம் யாருக்கு? உடம்புக்கும் மனதிற்கும் அகந்தைக்கும். அது இருந்துட்டு போகுது. அவருக்கு இருக்குதா? ஞானிக்கு இருக்குதா? ஞானிக்கு பிராரப்தமும் இல்லை. சார் அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு சார் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அவர் பிரம்மம். நீ உட்காந்துக்கிட்டு சொல்கிறது ஒரு உடம்பை, மனதை. அந்த மனதுக்கும் உடம்புக்கும் பிராரப்தம் உண்டு, ஆனால் அவருக்கு இல்லை. ஏன்? அவர் உடம்பையும் மனதைக்கும் வேறான பிரம்மம் என்று தெரிந்து கொண்டதனால். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் இந்த உபதேசத்தை திறந்த பிறகு கர்மத்தினுடைய தன்மையை நீங்கள் இந்த பாடலின் மூலம் தெரிந்து கொண்டதுனால இந்த அற்புதமான இந்த மந்திரத்தை நாம் இன்று நிறைவு செய்கிறோம். எவன் ஒருவன் தஸ்மின் திருஷ்டே பராவரே தன்னை பிரம்மம் என்று தெளிவாக புரிந்து கொண்டானோ அவனுக்கு சஞ்சித கர்மமும் இல்லை, ஆகாமிய கர்மமும் இல்லை, பிராரப்த கர்மமும் இல்லை. சிலர் வாதிடுவார்கள் பிராரப்த கர்மம் இருக்கிறது என்று சொன்னோம்னாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் ஞானத்திற்கு பிறகும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா உலகமும் இருக்கிறது, உடம்பும் இருக்கிறது, மனமும் இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட உலகம், எப்படிப்பட்ட மனம், எப்படிப்பட்ட உடம்பு என்று பார்த்தால் அது எரிந்து சாம்பலான தப்த பீஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் தப்த பீஜம். பீஜம் என்றால் விதை. நிலக்கடலைன்னு வச்சுங்களேன், நல்ல வேர்க்கடலை இருக்குது, நிலக்கடலை. அது ஒன்று ஒன்று விதை தானே. அதை நல்லா வறுத்துட்டீங்க மணலில் போட்டு. நல்லா வறுத்த பீஜம் எப்படி இருக்கும்? தப்த பீஜம். நல்லா சாப்பிடலாம். அசனாய சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ந பிரசவாய அது பிறக்காது. இந்த ரெண்டு சொல்லியும் தயானந்த சரஸ்வதி ரொம்ப அழகாக சொல்வார். அவனுடைய கர்மங்கள் எல்லாம் என்னாச்சு? தப்த பீஜமாக போய்விட்டது. அவர் அனுபவிச்சுட்ருக்கிறார் இந்த பிராரப்தத்தை. அசனாய ஹீ இஸ் யூஸிங். ஆனால் மறுபடியும் அது பிராரப்தம் இன்னொரு பிராரப்தம் உண்டாக்குமா, பிறவி கொடுக்குமா? ந பிரசவாய அப்படின்னு தயானந்த சரஸ்வதி ரொம்ப அழகாக அதை சொல்லுவார். நீங்கள்லாம் அவருடைய உரையை நீங்கள் கேட்கணும். நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறது தான் அவ்வளோ அழகாக இருக்கும். தப்த பீஜம் அசனாய ந பிரசவாய. இனிமேல் முண்டக உபநிஷத்தில் மீதி இருக்கக்கூடிய மந்திரங்களை நாம், மிக அருமையான மந்திரங்கள்லாம் இன்னும் வரப்போகிறது. இதிலேயே உபதேசங்களெல்லாம் முற்று பெற்றதாக நாம் பார்க்கலாம். ஒரு பிரம்மஞானியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாம் பிரம்மஞானி பிரம்ம வித்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆத்ம வித்தியை நாம் இந்த உபதேசத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 3 நிலைகளையும் நாம் அடைந்து விட்டோமா? என்னிடம் இருக்கின்ற அறியாமை நீங்கியதா? நீங்கியது. அறியாமை நீங்கியதனால் என்னுடைய ஆசைகள் நீங்கியதா? நீங்கியது. ஆசையில் நீங்கியதனால் என்னுடைய கர்மம் நீங்கியதா? கர்மமும் நீங்கியது. ஆசையினால் ஏற்பட்ட கர்மம் அல்ல, பிராரப்தம் அனுமதித்த கர்மத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த நிலையை ஒருவன் சீர்தூக்கி பார்க்கணும். மற்றவங்க இந்த உபதேசம் சொல்லிக் கொடுக்குற ஞானிகளுக்கெல்லாம் ஹிருதய கிரந்தி போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டாம். அது நம்முடைய வேலை இல்லை. இந்த மந்திரம் ஞானி எடை போடுறதுக்காக இல்லை, நீ உன்னை எடை போடுறதுக்காக. தன்னை ஒருவன் பார்க்கணும், என்னுடைய ஹிருதய கிரந்தி இன்னும் போச்சா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எப்போ போகும்? அத்தனை சந்தேகங்களும் நீங்கணும் இல்லையா? அப்போ சிரவண மனன நிதித்தியாசனம் 3ஐயும் நாம் செய்து முடிச்சிட்டோமா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க. எப்போ இதெல்லாம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கர்மங்கள் இல்லை. கர்மங்கள் இல்லாததுனால என்ன ஆகும்? நீங்கள் பிறக்க மாட்டீங்க. சார் அது மட்டும் சொல்லாதீங்க சார், நான் எப்படி சார் பிறக்காமல் போனேன்னா இவ்வளோ புண்ணியம் பண்ணிவிட்டு நான் எப்படி இல்லாமல் போகுது அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரும். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இந்த தேவையற்ற சந்தேகத்தெல்லாம் நாம் மறுபடியும் சர்வ சம்சயான்றோம் இல்லையா, அந்த சந்தேகத்தையும் நாம் நிவர்த்தி பண்ணிட்டோம்னா
இந்த மந்திரம் பூர்த்தி அடையும். அடுத்த மந்திரத்தை நாம் அடுத்த வகுப்பில் ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.